அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே, தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிரன் பெயர்ச்சி. சுக்கிரன் வந்து எப்போ பெயர்றாருன்னா, இந்த ஜனவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசியில தான் இருந்தாரு. இவர் வந்து உங்களுக்கு 2வது வீட்டுக்கு போறார். சுக்கிரன் வந்து உங்களுக்கு 6வது வீட்டுக்கும் 6வது வீடுன்றது ருணரோகஸ்தானம் அப்படின்றது, அது தடைகளை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானம்ன்றது 6ஆம் இடம். அதுக்கு அதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து உங்க ராசிக்கு 2வது வீடு தனஸ்தானத்துக்கு அவர் போறார். இது வந்து இந்த காலகட்டத்தில் ஜனவரி 13லேருந்து பிப்ரவரி 5 வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தினா இந்த பதிவில் பார்க்க போறோம். பொது வந்து 2ஆம் இடம் அப்படின்னா என்ன அப்படின்னா, தனஸ்தானம் பணத்தை குறிக்கும், குடும்பஸ்தானம் அதை குறிக்கும், பேச்சு வாக்குஸ்தானம் அதை குறிக்கும், சேமிப்புகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உணவு அதை குறிக்கக்கூடிய ஸ்தானம், அது மாதிரி வந்து உங்களுடைய பாரம்பரியம் அதையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமா இருக்கு. இந்த காலத்துல வந்து பொருளாதார ரீதியாக ரீஸ்ட்ரக்சர் பண்ணக்கூடிய, பொருளாதார ரீதியாக உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நீங்க இதை எடுத்துக்கலாம். சுக்கிரன்றது வந்து அவர் என்ன, பண வசதிகளை தரக்கூடியவர், சுகத்தை தரக்கூடியவர், குடும்பத்துல சந்தோஷங்களை தரக்கூடியவர் அவர் சுக்கிரன். சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது பண வரவு அதிகரிக்கும், குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும், உங்க பேச்சுல வந்து இனிமை அதிகரிக்கும், வீட்டுல வந்து லக்ஸரியஸான பொருள் வாங்குறதுக்கு, ஆடம்பரமான பொருட்கள் வாங்குறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பொதுவாக இந்த காலகட்டங்கள் வந்து ஃபுட் பிஸ்னஸ்ல இருக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட்டு, ஹோட்டல் மாதிரி ஃபுட்டு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் இருக்கிறவங்க, ஜுவல்லரி அந்த மாதிரி நகைகள் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் இருக்கிறவங்க, ஃபேஷன் டிசைனர் அதில் இருக்கிறவங்க, ஃபைனான்ஸு பேங்கிங்கு இந்த தொழிலில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப நல்ல காலகட்டம், மாதிரி கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய செலவு பண்ணுறதை மட்டும் ஓவர் ஸ்பெண்டிங், செலவு பண்ணலாம், ஓவர் ஸ்பெண்டிங்கிறது நம்ம வரவுக்கு மீறி செலவு பண்ணுறது அப்படின்றத கொஞ்சம் குறைச்சிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. இவர் மட்டும் கிடையாது, உங்களுக்கு 9ஆம் வீட்டு அது பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் சுக்கிரன் கூட போய் உடனே சேர்ந்துறார் 14ஆம் தேதி, அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே அவர் 2ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுடைய ஃபேமிலியில் உங்களுடைய குரல் ஓங்கி ஒலிக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பணம் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். சேலரி சம்பந்தமான இன்க்ரிமெண்ட்டு, சேலரி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, அது சம்பந்தமான டிஸ்கஷன்ஸு இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பேச்சில் வந்து உங்களுடைய ஈகோவை குறைச்சிங்க. ஃபேமிலி வந்து ஒரே நிறையா டாமினேட் பண்ணுறத வந்து குறைச்சிங்க. எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஜென்டிலாக டிப்ளமேட்டிக்காக எல்லாத்தையும் டீல் பண்ணிங்கனாலே ரொம்ப நல்லது. கொஞ்சம் நிதானமாக இருந்து பேச்சு, சாஃப்டாக பேசுகிறது இதெல்லாமே நல்லது. இது மாதிரி பேசினீங்கனாலே உங்களுக்கு எல்லாத்துலேயும் சக்ஸஸ் கிடைச்சிரும். இதுக்கு அடுத்தபடி என்னன்னா, 15ஆம் தேதியே செவ்வாய் வந்து சுக்கிரன் சூரியன் இருக்காரு, அவங்க கூட செவ்வாயும் போய் சேர்ந்துறாரு. அது வந்து செவ்வாய்க்கு வந்து உச்ச வீடு இல்லையா, அவர் போய் சேர்றதுனால பொருளாதார விஷயங்கள் எல்லாம் அக்ரெசிவாக முடிவெடுக்கிறது, அது மாதிரி வந்து கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள், இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமா போல்டா துணிஞ்சு முடிவெடுக்கிறது, அப்படி பண்ணிடலாம், அடுத்த வாங்கினா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு துணிச்சல் கிடைக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தினால இருக்கு. பொதுவாகவே நீங்க ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. அதனால உங்களுடைய ரிஸ்க் எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. சொத்து சம்பந்தமான பண வரவுகள் இந்த காலகட்டத்தில் நிறையா இருக்கும். அதனால ஆனால் என்னன்னா, பேச்சில் வந்து மற்றவங்களை புண்படுத்தக்கூடிய ஹார்ஷாக பேசக்கூடியதை குறைச்சிக்கணும். குடும்பத்தில் வந்து ஆர்கியூமெண்ட் இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா பேச்சு வந்து வாக்குவாதமாக மாறிடும். ஸோ அது வந்து மாறாதமாக அதுக்குள்ளேயே வச்சு சாஃப்டாக பேசி அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். இது ரெண்டுலேயும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இது வந்து இப்போ பொதுவாக இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, 17ஆம் தேதியே புதனும் அவங்க கூட போய் சேர்ந்துறார். புதன் வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கார் தனுசு ராசிக்கு, அவர் போய் சேர்ந்துறார். இது என்னன்னா, உங்களுடைய புதன் எதுக்கு காரணம், அக்கௌண்டிங்கு, பிளானிங்கு, பேச்சு, நெகோசியேட் பண்ணுறது, இதுக்கெல்லாம் வந்து புதன் காரணம். இவர் போய் சேர்ந்துறதுனால என்ன ஆகும், உங்களுக்கு வந்து சேலரி நெகோசியேஷன், 10 தொழில் ஸ்தானத்துக்கு அதுவே சேலரி நெகோசியேஷன் நடக்கலாம் இந்த காலகட்டத்தில், அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். பிஸ்னஸில் வந்து கிளையண்ட்ஸ் மீட்டிங்ஸு, ப்ரெசன்டேஷன் பண்ணுறது அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும்.
ஃபினான்ஷியல் சம்மந்தமான டாக்குமெண்டேஷன்ஸ் இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். இன்டர்வியூ அதில் வந்து வேறு தேர்வு இன்டர்வியூ நடக்கலாம், இன்டர்வியூவில் வந்து டிஸ்கஷன்ஸ் நடக்கும், அதுலேயும் ஜெயிப்பீங்க. ஸோ இது மாதிரி வந்து உங்களுடைய வார்த்தைகள் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதனால் வந்து பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு நன்மையை தேடி வரும். இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல ராகு இருக்கார். இதே காலகட்டத்தில் ராகு இருக்கிறதுனால கம்யூனிகேஷனில் வந்து 3ஆம் இடம்ன்றது கம்யூனிகேஷன் இல்லையா, அதில் வந்து போல்டான டிசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க நல்ல சக்ஸஸ் கிடைக்கும், சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க நல்ல குரோத் கிடைக்கும். பொதுவாக வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருக்கிறத குறைச்சிக்கணும். கூட பிறந்தவங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படலாம், அதையும் நீங்கள் குறைச்சிக்கணும். கான்ஃபிடென்ட் முக்கியம் தான். ஓவர் கான்ஃபிடென்ட்ன்றது வந்து தலகணம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதிகப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்லலாம். அது மாதிரி அதை வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கணும். அது மட்டும் இல்லை, சிம்மத்தில் வந்து கேது இருக்கார். உங்களுக்கு வந்து 9ஆம் பாவம், 9வது வீடு, அந்த வீட்டில் வந்து உங்கள் ராசிக்கு 9வது வீடு, அந்த வீட்டில் கேது இருக்கார். கேது இருக்கிறதுனா வந்து உங்களுடைய நம்பிக்கை சம்பந்தமான விஷயங்களில், இல்லை கடவுள் நம்பிக்கை, இல்லை மற்ற ஒரு சடங்குகள் உள்ள நம்பிக்கை, இதுலேயே வந்து கன்ஃபியூஷன் வரும். அது மாதிரி வந்து நீங்கள் உங்களுடைய உங்களுக்கு மென்டார் இருப்பாங்க இல்லையா, உங்களுக்கு சொல்லித்தரவங்க இருப்பாங்க, இல்லை மென்டார் இருப்பாங்க, அவங்க கூட எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன இஷ்யூஸ் வரலாம். உங்களுடைய பயணங்கள் நீங்கள் குறித்து வச்சுருக்கிறதுலாம் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பொதுவாக இந்த காலகட்டத்தில் கண்ணை மூடிக்கிட்டு நம்புறதை தவிர்த்துடணும். ஏன்னா உங்களை வந்து வேற யாரும் சொல்லுவாங்க, அதில் வந்து நீங்கள் போய் அதில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் மூட நம்பிக்கைகளை கொஞ்சம் குறைச்சிக்கணும். ப்ராக்டிக்கலாக ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் வந்து உங்களுக்கே அது தெரியும், அதை வந்து ஸ்பிரிச்சுவலை வளர்க்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மூட நம்பிக்கைகளுக்குள்ளே போயிடாதீங்க. இதுதான் வந்து முக்கியமான விஷயமா இருக்குது கேது இருக்கிறதுனால. 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம். இந்த இடத்துல வந்து சனி பகவான் இருக்கார். உங்கள் ராசியாதிபதி குரு தான் அந்த ராசிக்கு அதிபதி. அங்கே வந்து சனி பகவான் இருக்காரு. அவர் அது மட்டும் இல்லை, மிதுனத்தில் உங்களுக்கு 7வது வீட்டில் குரு வக்ரமாக இருக்கார். உங்கள் ராசியாதிபதி 7வது வீட்டில் வக்ரமாக இருக்கார். இதனால வந்து என்னென்னா குடும்ப சம்பந்தமான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் டிலேயாக நடக்கும். அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் மோசமாகலாம். இது 3 விஷயங்கள் தான் நீங்கள் முக்கியமாக பார்த்துக்கணும். குரு வந்து 7 வக்ரமாக இருக்கிறதுனால உங்களுடைய உறவு முறைகளில், உங்களுடைய சொந்தக்காரங்கள்ட்ட பேச்சு, நண்பர்கள்ட்டையோ உறவினர்கள்ட்ட உங்களோட பேச்சில் வந்து பிரச்சனைகள் வரலாம். அதனால் பேச்சு வந்து கவனமாக பேசுங்க. உங்களுக்கு திருமண சம்பந்தமான விஷயங்கள்லாம் டிலே ஆகலாம். தனுசு ராசி அன்பர்கள் உங்களோட திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் டிலே ஆகலாம். கொல்லப்படாங்க, நல்லபடியாக நடக்கும். இப்போ வந்து டிலே மட்டும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னரை சேர்க்கணுமா, இல்லை இவரை சேர்க்கலாமா, இல்லை அப்படின்னு ரீதிங்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதெல்லாம் டிலே ஆகலாம். பிஸ்னஸ் சம்மந்தமான பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான டாக்குமெண்டேஷன் அதெல்லாம் ஏற்படுத்துறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம். ஸோ இது வரைக்கும் வந்து நீங்கள் கொஞ்சம் பேஷன்ஸ், மெச்சூர்டாக நீங்கள் நடந்துக்கிறதும் பொறுமையும் அவசியமாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு நல்ல முதிர்ச்சியாக நடந்துக்கிறதும், டிப்ளமேட்டிக்காக நடந்துக்கிறதுக்கும், பொறுமையாக நடந்துக்கிறதும் இந்த காலகட்டத்தில் அவசியமாக இருக்குது. அப்படி நடந்துட்டீங்கன்னா எல்லாத்துலேயும் சக்ஸஸ் உங்கள் பக்கம்தான். பொதுவாக இந்த காலகட்டத்தில் வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நிறைய இன்கம் வந்து ஸ்டேபிளாக இருக்கும், தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேவிங்ஸை வந்து நீங்கள் இன்னும் வசத்த முடியும். செலவினங்களில் வந்து நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா சேவிங்ஸ் வசத்தலாம். பொதுவாக வந்து மேரேஜ் டிஸ்கஷன்ஸும் டிலே ஆகும் கண்டிப்பாக, ஆனால் நடந்துடும். ஆனால் மறுக்க மாட்டாங்க, டிலே தான் ஆகும். உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகாது, டிலே ஆகும், கொஞ்சம் தள்ளி போகும். பொதுவாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொண்டை சம்மந்தமானதோ, இல்லை பல்லு சம்மந்தமான பிரச்சனைகளோ, இல்லை சுகர் அது ப்ராப்ளம் இருந்தால் அது வந்து சுகர் லெவல் கூடுறது இல்லை குறையிறது, இந்த மாதிரியான சுகர் பிரச்சனை, ஃப்ளக்சுவேஷன், இதெல்லாம் வந்து ஏற்படக்கூடியதாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பேலன்ஸ்டாக டயட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே இது எல்லாத்துலேருந்தும் தப்பிக்கலாம். பொதுவாக வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா அப்படின்னு 9 தினம் சொல்கிறது ரொம்ப நல்லது. வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானை போய் வணங்குறது, அவருக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றுறது, கொண்டைக்கல்ல மாலை போடுறது, பூ மாலை வாங்கி போடுறது, அதுவும் முல்லை மலரில் அவருக்கு மாலை போடுறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஸ்டெபிலைசேஷன் ஏற்படக்கூடிய காலம்னு நம்ம அதை எடுத்துக்கலாம். நீங்கள் பேசி அது மூலமாக வந்து எல்லாத்தையும் சம்பாதிக்கிறதும், அது மாதிரி சேமிப்பு கூடுறதுக்கும் இந்த டயத்தில் வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
வாழ்க்கை நல்லா வந்து உங்களுடைய லைஃப் வந்து கொஞ்சம் நல்ல உறுதியான பாதையை நோக்கி போகக்கூடியது இந்த காலகட்டமாக நம்ம சொல்லலாம். இது வந்து தனுசு ராசி அன்பர்களுக்கு பொதுவான பலன் தான். உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்தா தான் ஃபுல் அண்ட் தெரியும். ஏன்னா உங்கள் சொந்த ஜாதகத்தில் லக்னம் எது, அதுக்கு எத்தனாவது அது சுக்கிரன் அப்படின்றதெல்லாம் பார்த்து நமக்கு அப்படி அனலைஸ் பண்ணி பார்க்கணும். உங்களுடைய குடும்ப ஜோதிடரோ இல்லை பக்கத்தில் இருக்க ஜோதிடர் காமிங்க. அப்படி யாரும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜாதகத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்தை நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க. அந்த உங்கள் பேரை மட்டும் சொல்லாமல் அந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுவோம் நம்ம தனியாக வீடியோலேயே, இந்த ஆன்லைன் வீடியோலேயே நம்ம வந்து உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணலாம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.